வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்க போறேன். சரிங்களா? ஸோ ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அவங்களோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது குடுத்து உள்ள போயிரும். சரிங்களா? ரைட். இப்போ முதல் விஷயம் நம்ம குரூப்பா தான் செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ குரூப் கிரியேஷன் எத்தனை குரூப்ஸ் வேணுமோ அத்தனை குரூப்போட கிரியேஷன். ஸோ ஒவ்வொரு குரூப் அப்படிங்கும்போது நீங்க ஒரு கோடு வச்சிருப்பீங்க. குரூப்போட கோடு என்ன? இப்போ அந்த குரூப் வந்து ஏரியா வைஸ் பிரிச்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் இப்போ ஆரப்பாளையம் அப்படின்னு போறேன். சரிங்களா? அவங்களுக்கு அதிகபட்ச லோன் எவ்வளோ கொடுப்பீங்க? 10,000 20,000னா இப்போ 20,000 கொடுக்குறீங்கன்னா 20,000 20,000 சரிங்களா? எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 24% எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். எந்த குரூப் அந்த குரூப் எப்போ ஆரம்பிக்கிறேன் அந்த குரூப்பை? எக்ஸாம்பிள் 1/7 ஆரம்பிக்கிறேன். இது டே நேம் அப்படிங்கிறது மண்டே வாங்குறோமா டியூஸ்டேவா? ஸோ அந்த டேட்டை வந்து காலண்டரை செக் பண்ணிட்டு வாங்கிக்குவோம். இப்போ இது வாங்குறத பண்ணும்போது இப்போ 2ஆம் தேதி அப்படின்னு வாங்குறேன்னா 2ஆம் தேதி வெனஸ்டே வாங்குறேன்னா வெனஸ்டே. சரிங்களா? ரைட். இது வந்து கலெக்ஷன் டெய்லி வாரத்தை வாரம் வாங்குறதுக்கு மாசம் வாங்குறதுக்கு. ஸோ நீங்க எப்படி வாங்க போறீங்க அப்படிங்கிறது கணக்கு. இப்போ நீங்க வாரம் வாங்க போறீங்கன்னா 7 நாள் டே அப்படிங்கிற கணக்கு 7 டேஸ் அப்படிங்கிறது கணக்குக்காக 7 நாளைக்கு ஒரு தடவை. ரைட்டுங்களா? இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இல்லை மாசம் வருது அப்படின்னா 10 மாசம் 12 மாசம் உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்க வாரம் வாங்குறீங்கன்னா எப்படி வாங்குவீங்க? ஒரு 20 வாரம் அப்படிங்கிறது 20 வாரத்துல 30 வாரத்துல இப்போ எக்ஸாம்பிள் 20,000 பிடிக்குன்னா வாரம் 10,000 20,000 அப்படிங்கிறது வாங்குவீங்க. 22,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எத்தனை வாரம் வாங்க போறோமோ அத்தனை வாரம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறது வந்து ஒரு 24 வீக்ஸ் 24 வாரம் அப்படிங்கிறது வாங்குறேன். ரைட்டுங்களா? இது வந்து உங்க ஸ்டாஃப் நேம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க. தலைவி பேர் என்ன? சரிங்களா? இப்போ அவங்க பேர் என்னவோ அவங்க பேர் வேணும்னா அவங்க பேர் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது சேவிங்ஸ் அமௌண்ட் தேவையில்லை. அவ்வளோதான் கொடுத்துட்டு சேவ். ஸோ ஒரு குரூப் வந்ததுன்னா ஒரு குரூப்புக்கு இவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. முதல் விஷயம். அடுத்த விஷயம் அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்து உங்களோட மெம்பர் கிரியேஷன். சரிங்களா? அந்த குரூப்புக்கு கீழே யார் யார் வராங்க அவங்க பேர். சரிங்களா? இப்போ செல்வி அப்படின்றவங்க குரூப் கேட்டுனா குரூப் கேட்டு எந்த குரூப்பில் வராங்க? ஆரப்பாளையம் குரூப்பில் அந்த குரூப்போட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோடு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க. சரிங்களா? அவங்க அட்ரஸ் என்ன, டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, பின்கோடு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், ரிலீஜன் வரிசையாக இருக்கும். இவ்வளோ டீட்டெயில் இருக்கும். ஒரு ஸ்டாஃப் வர்றாங்கன்னா இவ்வளோ டீட்டெயில் இருக்கும். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. இதில் மெயினாக ஆதார் கார்டு, ஆர்சி அப்படிங்கிறது யூனிக். சரிங்களா? இது கம்பல்சரி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் வரும். அப்படின்போது டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணாது அந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு மேஜராக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப 2வது தடவை அவங்க பேரை வந்து ஆட் பண்ண விடாது, சேவ் பண்ண விடாது. ஸோ அதனால இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது இம்பார்ட்டன் வாங்கிக்கிறேன். அது போக அவங்க வேற என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இது போக அவங்களோட ஃபோட்டோ ப்ரூஃப் இது எல்லாமே கொடுத்துட்டு சேவ். ஓகேவா? அடுத்த பேர் அவங்க பேர், அட்ரஸ், டோர் நம்பர். சரிங்களா? மெயினான விஷயம் இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது. ஸோ அது கம்பல்சரி அடிச்சா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா டூப்ளிகேட் அவாய்ட் பண்றதுக்காக. ஏன்னா ஒரே பேர் ஒருத்தவங்க வந்து வேற ஒரு குரூப்ல வேற ஒரு நேம்ல சொல்லி ஆட் பண்ணிக்கிற கூடாது அப்படிங்கிற பர்பஸ்க்காக போட்டு. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ ஒரு 3 பேர் எக்ஸாம்பிளுக்காக நான் சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி எத்தனை பேர் வரும்? இப்போ நீங்கள் 10 பேர் சேர்க்குறீங்க, 20 பேர் சேர்க்குறீங்கன்னா அந்த 20 பேர் 10 பேர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறீங்க. இது முதல் விஷயம், மெம்பர் ஆட் பண்றது. ரைட். இப்போ இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா மெயினான விஷயம் குரூப் இன்ஸ்டால்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இது எதுக்காகனா ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அதிகபட்ச லோன் எவ்வளவு? 20,000 ரூபா. ரைட்டுங்களா? இது எத்தனை வாரம் வாங்க போறோம்? இப்போ 24 வாரம் வாங்க போறோம்னா 24 வாரம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 4,000 ரூபா. சரிங்களா? ஒரு ஒரு தடவைக்கு டியூ வந்து 2,000 ரூபா வாங்குறோம். ரைட்டுங்களா? ரைட். கொடுத்துட்டு நான் லோடு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டீட்டெயில்டாக பிரிஞ்சு வந்துடும். அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு பிரிஞ்சு வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் 20 வாரத்துன்னு போட்டிருக்கேன். அதில் எதுங்கிறது எனக்கு கரெக்டாக பார்த்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு மெயின் இந்த டோட்டல் கலெக்டும் இதுவும் ஒன்றா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு கணக்கு டேலி ஆகும். ஓகேவா? சரி, தப்பா போட்டேன். 12 வாரம். ஸோ ஓகே. அசல் எவ்வளோ, வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பிரிச்சிருவேன். இப்போ அசல் பண்ணும்போது இதில் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்க.
ஸோ இது ஏதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அசல் தனியாக வட்டி தனியாக நம்ம பிரிச்சிருவோம். ஸோ டோட்டல் கலெக்டட் அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டும் டோட்டல் கலெக்டடும் ஒன்றா இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சரிங்களா? இது போக நீங்கள் ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் 100 வாங்குறேன், டாக்குமெண்ட் சார்ஜ் 100 வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு சேவ். இது உங்களோட ஃபர்ஸ்ட் செட்டிங். இந்த ஒரு குரூப் வருது அப்படின்னா குரூப்புக்கு 20,000 பிளான் ஆகும்னா 20,000 கம்பல்சரி. என்னென்ன மாதிரி நான் வாங்கணும், வாரம் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த வாங்குறதுல உங்களுக்கு தேவைன்னா அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இது ரெண்டுமே நீங்கள் மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இல்லை மேபி வந்து வாரத்தில் நீங்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க, பின் வாரத்தில் நீங்கள் கம்மியாக வச்சு ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து குறைச்சி வாங்கியிருப்போம் 350 ரூபா 500 ரூபா, பின் வாரத்தில் அதிகமாக வாங்குறீங்க, இல்லைன்னா ரிவர்ஸ் எப்படினாலும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் லோன் இஷ்யூ ரைட்டுங்களா? இது என்னைக்கு தேதியில் நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குறது வந்து 2ஆம் தேதியில் கொடுக்குறேன் அப்படின்னா 2ஆம் தேதி. ஸோ எந்த குரூப்பு? ஆரப்பாளையம் குரூப்பில். ஸோ எல்லா பேரும் லோன் அமௌண்ட் 20,000 ரூபா 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. சரிங்களா? டியூஸ்டே கேஷ் வந்து என்ன கேஷாக கொடுக்குறேன். லோடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இருக்கிற 3 பேருக்கு எனக்கு மொத்தமாக லோட் ஆயிரும். சரிங்களா? அவங்க அடுத்து எப்பப்போ கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு இங்கே லிஸ்ட் காமிச்சிடும். 9ஆம் தேதி 1, 16, 23, 30 வரிசையை காமிச்சிருக்கா? ஸோ அவங்களோட 20 டியூ இருக்குது அப்படின்னா 24 டியூ போட்டேன்னா 24 டியூ எப்பப்போ கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு காமிச்சிடும். அது போக அவங்க கிட்ட வேற என்னென்ன காஸ்ட் வாங்குறேன் அப்படின்னும் போது மொத்த அமௌண்ட் 60,000 ரூபா. அதில் அட்மிஷன் ஃபீஸ் 300, டாக்குமெண்ட் ஃபீஸ் 300, ப்ராசஸ் 300 போக மீதி 51,100 தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த டீல் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் அப்படின்னா நான் ஒரே நேரத்தில் மொத்தமாக 3 பேருக்கு பேமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். சரிங்களா? ரைட். முதல் வேலை முடிஞ்சது. இப்போ லோன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். அப்படின்னும் போது லோன் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது யார் யாருன்னு தெரியறதுக்கு லோன் ரிப்போர்ட். இது 2-3 ஸ்டைல் இருக்கும். அப்படின்னும் போது இது ஃபர்ஸ்ட் எடுத்தா லோன் இஷ்யூ. ஸோ எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை எந்த குரூப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் உங்கள் ஐடியாக்காக இது லோன் கலெக்ஷன் டீட்டெயில். இது வேணும்னா இவங்கள்ட்ட கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா எந்தெந்த வாரம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலோட கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேஜ் வந்துடும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேருக்கும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைலிங் பண்ணுறது, அவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இது எல்லாமே அடிஷ்னல் ரிப்போர்ட்ஸ். ஒரு சில ரிப்போர்ட்ஸ் இது அந்த அட்ரஸ், ப்ரொஃபைலு, டாக்குமெண்ட் எடுத்து உள்ளே வைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் கரெக்டாக அடிச்சிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கையில் கொடுத்துருவேன். சரிங்களா? ரைட். இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் அவுட் ஆப்ஷனுக்கு தான். சரிங்களா? இந்த பிரிண்ட் அவுட் லோன் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் வேணும்னா நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அந்த ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ரைட். இப்போ லோன் கொடுத்தது வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது அப்படின்னும் போது இப்போ வாரம் கலெக்ஷனுக்கு உங்கள் பசங்க போகிறாங்க அப்படின்னா எந்த தேதி கலெக்ஷன். இப்போ நான் எக்ஸாம்பிள் 9ஆம் தேதி வேணும் அப்படின்னா 9ஆம் தேதி நீ போட்டுட்டு வியூ கொடுத்தேன்னா அந்த டேட்டோட பெண்டிங் அப்படிங்கிறது எனக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மொபைல் ஆப்பாகவே கொடுத்துட்றேன். நீங்கள் மொபைல் ஆப்பில் போயிட்டு அந்த குரூப்பை சூஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு என்ன பாக்கி இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அதில் போயிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்னும் உங்களுக்கு பெரிய ஒர்க்கை வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே லைனுக்கு போகிறது எல்லாமே ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே போயிடும் உங்களுக்கு. ஸோ இதில் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அவாய்ட் ஆயிடும். சரிங்களா? இதில் 2-3 ஸ்டைலில் ஃபார்மெட்டில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களோட பிரிண்ட் அவுட். இதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கும்போது உங்களோட கலெக்ஷன். சரிங்களா? அவங்க இன்னும் பசங்க போவாங்க. பசங்க போனோன்னே அவங்களோட டே வைஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுப்பாங்க. ஜஸ்ட் எந்த குரூப் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுவேன். பேர் தேவையில்லை. கேஷாக வாங்கியிருக்கேன்னா பேங்க்கில் வந்துருக்கேன். ஜஸ்ட் லோடுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ மொத்த அமௌண்ட்டை பண்ணும்போது அசல் எவ்வளோ, வட்டி எவ்வளோ, எனக்கு மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கு. மேபி இந்த இதில் கொடுத்ததில் யாராவது ஒருத்தவங்க கொடுக்கல அப்படின்னா நான் அவங்கள 0 பண்ணிக்கிறேன். இவங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நான் 0 பண்ணிவிட்டு அப்போ எனக்கு கலெக்ஷன் ஆனது 2,000 ரூபா தான். ஓகே அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீக் வரும். அடுத்த வாரம் வருது அப்படின்னும்போது அடுத்த வாரம் எக்ஸாம்பிளுக்காக நான் 16ஆம் தேதினு போடுறேன். ஆரப்பாளையம் குரூப்பு லோடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ போன வாரம் வாங்காத ஒருத்தவங்களும் எனக்கு இங்கே சேர்ந்து வந்துடுவாங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டு இவங்கள்ட்ட வாங்கலை. ஸோ செல்வி அப்படிங்கிறது வாரம் வரல, இந்த வாரம் வரல. இப்போ வாரத்தில் பாதி கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த வாரம் இல்லை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா 4,000 வரவாயிடுச்சுன்னா நான் ஜஸ்ட் சேவ், அவ்வளோதான். ஸோ ஒரு சிங்கிள் டேக்கில் மொத்தமாக அந்த குரூப்புக்கே கலெக்ட் ஆகி முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த நெட் கிளவுட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா மேபி வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர் நீங்கள் ஃபோனில் நீங்கள் கலெக்ஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நெட் சேவ் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் வந்து மூலமாக எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும்.
அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா சேவ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து லோன் ரிட்டர்னுக்கு. ஓகேங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட். ஸோ லோன் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஸோ எந்த தேதியில் ரிசீவ் டேட், இந்த தேதியில் எவ்வளவு, இந்த தேதியில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நான் உன்னை மாற்றி போட்டேன், அதனால் உங்களுக்கு மாறி வருது. ஸோ அந்த தேதியை செலக்ட் நான் போட்டுட்டேன். ரைட்டுங்களா? ஸோ 9ஆம் தேதி டியூ எவ்வளோ வந்திருக்கு, 16ஆம் தேதி டியூ வந்து எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் முடிஞ்சது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடும். இது ஒன்று முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இது ஒரு சம்மரி ரிப்போர்ட். ஸோ ஜஸ்ட் வந்து வியூ கொடுத்தீங்கன்னா யார் யார் பெண்டிங் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஜஸ்ட் ஒரு சம்மரி பெண்டிங் வியூக்காக. ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா 3வது டியூ, இப்போ 23ஆம் தேதி டியூ பெண்டிங் அப்படிங்கும்போது அங்கே நான் 23 கொடுத்துட்டு வியூ கொடுக்குறேன். ஸோ இந்த டியூ வந்து இவங்கெல்லாம் பெண்டிங் இருக்காங்க. இது எதுக்காகனா மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எம்எஸ் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு சென்டர்னு கொடுக்கும்போது கஸ்டமர் காட்டுற மாரி உங்களுக்கு டியூ இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இது வந்து சம்மரி வியூ அப்படின்னும்போது எந்தெந்த குரூப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அது எத்தனை டியூ அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் ஆயிருக்கு, 24 டியூவில் 2 டியூ ரிசீவ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸில் குரூப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இவங்கள்ட்ட இருந்து இவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். சரிங்களா? இதோட சேர்ந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட். ஓகே, எந்த தேதியில் எந்த தேதி வரும், எந்த குரூப்ல இருந்து கொடுத்து டே புக்கும் கொடுக்கும்போது டேட் வைஸ் முதல் தேதியில் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு, இந்த குரூப்ல எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து டேட் வைஸ் உங்களுக்கு வரும். இது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தந்த தேதியில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்து ட்ரையல் பேலன்ஸ். ஸோ கேஷ் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம். லோன் அப்படிங்கும்போது அறப்பாளையம் டீமில் வந்து 55,002 ரூபா பாக்கி நிற்கிது. சரிங்களா? இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொரு குரூப் வைஸாக எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படிங்கிறது சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது மூலமாக இதுவரை வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்திருக்குன்னா இதுவரை எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃப்ளோ. ஸோ இன்னும் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டெமோ கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ.